அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லீலா முகிலன் குக்கிங் பிளாக். இன்னைக்கு சண்டேனால எல்லாம் சண்டே ஸ்பெஷலாக செய்வாங்க. அதனால இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மீன் வாங்கியிருக்கோம். மீன் குழம்பு வைக்கலாம். ஆல்ரெடி மீன் கழுவி மசாலா போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவிக்கு சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். இப்போ சமைக்கலாம். கிரேவிக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை லவங்கம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் கொட்டி நல்லா வதக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ சீக்கிரம் வதங்கிடும். இப்போ கழுவி வச்ச சிக்கனை இதோட போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதோட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டு எண்ணெயில் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் பெரட்டி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இதுவாகும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிறது கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். இப்போ சிக்கனுக்கு உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வச்சுட்டு சிக்கன் வெந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு இந்த அடுப்பில் வைக்க போகிறோம். அதனால் இந்த அடுப்பில் சிக்கன் குழம்பை மாற்றிக்கலாம். குழம்பு வைக்க கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க. அப்போ தான் மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் சோம்பு. அடுத்து கொஞ்சம் சீரகம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சது. இதை நல்லா வதக்கிக்கலாம். சாரிங்க, வெங்காயத்தை கொட்டிட்டேன் ஃபஸ்ட்டே, அதனால் உங்கள்கிட்ட காட்ட முடியல. இப்போ நல்லா வதக்கணும். நல்லா இந்த பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். சிக்கனை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போ 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். நல்லா எண்ணெயில் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி, உப்பு போட்டு நல்லா கரைச்சிருக்கேன். இப்போ இதோட வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதி வரணும். சரிங்களா? நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த புளி கரைசல்லையும் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் இதெல்லாம் போடணும். அப்புறம் எண்ணெயிலையும் கொஞ்சம் போட்டோன்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கு தான் இதில் தனியாக அதில் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் போடுறது. இது நல்லா கொதி வரட்டும். உப்பு கொஞ்சம் பத்தலை, டேஸ்ட் பண்ணி பார்த்ததை நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக பெப்பர் பொடி போட்டு லைட்டாக வச்சிடணும்.
கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கிட்டு மீன் வறுத்துக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு இந்த அடுப்பில் மாற்றிக்கிட்டு குழம்ப தோசைக்கல்ல வச்சுக்கலாம். மீன் வறுக்க என்ன இருட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, கரண்ட் இல்லை காலையிலேருந்து, அதனால தான். தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. மீன் துண்டை போடலாம் ஒன்று ஒன்றா. மீன் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். லைட்டாக அடுப்பை ஸ்டிம் பண்ணிட்டுங்க. இப்போ மீன் வெந்துருச்சு. நல்லா ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த செட்டு மீன் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு. மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வைக்கிறோங்க. மீன் வெந்தோடனே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். மீன் போட்டு மீன் இதுவாகிடுச்சு. கொத்தமல்லி தூவி குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். சுட சுட சோறு, மீன் வறுவல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதிய சமையல். வாங்க சாப்பிடலாம்.